Good morning students, welcome to our online class. நம்ம இப்போ பைத்தான் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ பைத்தானுடைய அந்த இன்டெகிரேட் ஸ்க்ரீன், ஸ்கிரிப்ட் மோட் இதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்டெகிரேட் மோட் எப்படி ஒர்க் ஆகும், ஸ்கிரிப்ட் மோடில் எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி சேவ் பண்ணணும், சேவ் பண்ணி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானுடைய இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் இது எப்படி டிஃபர் ஆகுது, மற்ற ப்ரோக்ராமுக்கும் மற்ற லாங்குவேஜுக்கும் பைத்தானுக்கும் இது எப்படி டிஃபர் ஆகுதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், புக் எடுத்துங்க, பேஜ் நம்பர் 53. இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போது சாதாரணமாக நம்ம C++ லாஸ்ட் இயர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, டர்போ சி யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை டேவ் சி யூஸ் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் கிளாஸ் நான் கேட்டேன் என்ன சி நம்ம யூஸ் பண்ண கேட்டேன், ஞாபகம் இருக்கா? டேவ் சி, டர்போ சி. ஓகேங்களா? இப்போது டேவ் சியாக இருந்தாலும் சரி, டர்போ சியாக இருந்தாலும் சரி, நம்ம இன்புட்டோ அவுட்புட்டோ நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இன்புட்டுக்கு சி அவுட் கொடுப்போமா, சிஇன் கொடுப்போமா? ஓகே, ஒரு சிலர் சி அவுட் சொல்கிறீங்க, ஒரு சிலர் சிஇன்னு சொல்கிறீங்க, ஒரு சிலர்லாம் நேற்று சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை, இதை கேட்குறீங்களா, எது சார் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புலம்புறீங்க. ஓகே, உங்கள் புலம்புல எனக்கு தெரியுது. இருந்தாலும் சிஇன், நம்ம C++ல் சிஇன் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா இன்புட் கெட் பண்ணுறதுக்கு சிஇன்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சி அவுட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சி அவுட் நம்ம யூஸ் பண்ணினா டிஸ்பிளே அவுட்புட்டை நம்ம கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த இதுவே டிஃப்ரெண்ட், அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் பிரிண்ட், அவ்வளோதான். நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே கோர்ஸ் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அது அப்படியே என்ன ஆகும், பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கால்குலேஷன் போடுறீங்க, A = 5, B = 10, C = A+B, பிரிண்ட் C, அவ்வளோதான். உடனே பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், சியோட ஆன்சர் நமக்கு கீழே வந்துடும். இதுதான் பைத்தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போவோம். A program needs to interact with the user. A program needs to interact with the user to accomplish a desired task that can be achieved using input-output function. The input function helps to enter data at runtime by the user, and the output function print is used to display the result of the program on the screen after execution. Input function, print function. நம்ம வாங்க போகிற இன்புட், ஓகேங்களா, வாங்க போகிறது இன்புட் ஃபங்க்ஷன், பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன். இது மெயின் ஞாபகம் வச்சிங்க. இது 1 மார்க்கில் கூட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது நோட் பண்ணி வச்சுங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். Print function is used to display results on the screen. Print functionனால என்ன ஆகும், display results on the screen. அது எதுவாக இருந்தாலும் சரி, பிரிண்ட்னா பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடும். அதனால தான் பிரிண்டர்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. பிரிண்டர்னா நம்ம கொடுக்குறத அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறது தான் பிரிண்டர். ஓகேங்களா? நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல, நம்ம கிளாஸ்க்குள்ளே நம்ம வருவோம். பிரிண்டர், சரி, பிரிண்ட். ஸோ பிரிண்ட்டுங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறது. டிஸ்பிளேவாக வந்தாலும் சரி, அது பிரிண்ட்டாக வந்தாலும் சரி, அது பேர் என்ன, பிரிண்ட்டு தான். ஓகேங்களா? பேர் மாற்ற முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு பேர் வச்சிங்கன்னா உங்கள் பேர் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் ஒரு சிலர் அதாவது அந்த அடமொழி பேர் மாதிரி வச்சுப்பாங்க. அது அவங்களோட விருப்பம் பொறுத்து. ஓகே, நம்ம டாபிக்கில் போக வேண்டாம், நம்ம லெசனுக்குள்ளே வருவோம். ஸோ எல்லாம் நம்ம கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5.4.1 பிரிண்ட் ஃபங்க்ஷன், பைத்தானில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட். பிரிண்ட் வேரியபிள், அதாவது ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம், வேரியபிளாகவும் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் டிஸ்பிளே டு அவுட்புட் வேரியபிளாகவும் தரலாம், இல்லை ஸ்ட்ரிங் 1 அது மாதிரி நீங்கள் கொடுத்தோம். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே எப்படி கொடுக்கணும், வித்தின் கோட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். வித்தின் கோட்ஸ் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் அசைன் பண்ணினா மட்டும் டிஸ்பிளே ஆகும், இல்லைனா உங்களுக்கு எரர் காரி துப்பும். ஓகேவா? எரர் என்ன பண்ணும்,
உங்கள் மூஞ்சி மேலே காரி தூப்போம், எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு காரி தூப்போம். அது வேணால் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா, உடனே பிரிண்ட் ஆகிடுச்சா? பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ஆச்சு, உடனே அதை கீழே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா x = 5 y = 6 சம் அதெல்லாம் கேல்குலேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் Z11 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பிரிண்ட் சம் = அப்படின்னு கொடுத்துட்டு வித்தின் கோட்ஸில் நம்ம என்ன வித்தின் கோட்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, இங்கே இந்த சம் = 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், வித்தின் கோட்ஸில் மை ஏஜ் இஸ் 11 அப்படின்னு நீங்கள் தரலாம். மை ஏஜ் இஸ் = Z கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 11 உங்கள் மை ஏஜ் இஸ் 11 அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகி கொடுக்கும். அப்படி இல்லையா, உங்களுக்கு பிடிச்சவங்க ஏஜ் யாரா இருக்காங்களா, உங்களுக்கு பிடிச்சவங்க யாரா இருப்பாங்க இல்லையா? ஸோ தனியாக டைப் பண்ணி பாருங்கள். அவங்க ஏஜ் எப்படி போட்டிங்கன்னா அவங்க நேமோட அவங்க ஏஜ் என்ன ஆகும். இது மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, இருக்கிறவங்க பண்ணலாம், இல்லாதவங்க நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகே, இன்புட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்புட் ஃபங்க்ஷன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான், இன்புட் ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. ஓகேங்களா? இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு அக்செப்ட் டேட்டா ஆஸ் இன்புட் அட் ரன் டைம். ஓகேங்களா? அக்செப்ட் டேட்டா அட் ரன் டைம். இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்குறாங்க. லாஸ்ட் இயரோட கேட்டாங்க. இன்புட் ஃபங்க்ஷன் இஸ் accept data as an input at a run time. சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சின்டாக்ஸ். இன்புட் 2 ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையே, சும்மா ஒரு லைன் கூட இல்லை, 5 வார்த்தை INPUT இன்புட் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் அதோட சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம் இல்லைன்னா வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் உள்ளே வந்து நம்ம என்ன வேணுமோ நம்ம இன்புட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 54 வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வளன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, டயலாக்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயலாக் நீங்களே படிச்சிங்க. கீழே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். சிட்டி ஈக்குவல் டு, சிட்டிங்கிறது ஒரு வேரியபிள் நேம். ஓகேங்களா? அந்த வேரியபிள் நேம் சிட்டின்னா இல்லை, உங்கள் நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் சிட்டி ஈக்குவல் டு மதுரை, என்டர் யுவர் சிட்டினா மதுரை அப்படி வந்துச்சு. அதாவது சிட்டிங்கிற அந்த வேரியபிள் நேமில் இன்புட்டாக வந்து ஒரு சிட்டியை வாங்குகிறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த சிட்டி அப்படிங்கிற அந்த வேரியபிளில் வந்து மதுரைங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்புட்டாக கொடுத்துருக்கோம், இன்புட்டாக கெட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், பிரிண்ட் I am from, அங்கே நல்லா கவனிங்க. பிரிண்ட் I am from அதை வந்து கோட்ஸில் கொடுத்துருக்காங்க, கமா கொடுத்துட்டு பக்கத்தில் சிட்டி அப்படிங்கிற வேரியபிள் நேமை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிட்டிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துருக்காங்க. அப்போது அங்கே என்ன வரும், I am from மதுரை. ஏன்னா சிட்டி அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேமில் மதுரைங்கிற இன்புட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இன்புட்டை வந்து நம்ம பண்ணுறோம், பிரிண்டில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். இதே வந்து C++ ப்ரோக்ராமாக இருந்தால் இதுக்கு வந்து ஒரு இன்ட்டோ ஃப்ளோட்டோ இல்லை கேரக்டரோ ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும், அது ஃபங்க்ஷன் எழுதணும், அது கீழே லைனில் எழுதணும், சியில் கெட் பண்ணணும், சி அவுட்டில் போய்ட்டு பிரிண்ட் பண்ணணும், நிறைய வேலைகள். இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி 4 லைன்ஸ் தான், அவ்வளோதான். ஓகே, தென் எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். வித்தவுட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இன்புட் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் வந்து டேட்டா நேம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதாச்சும் நேம் போட்டுங்க. ஓகே, பிரிண்ட் I am from, அங்கே என்ன பண்ணோம், சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஓகே, அப்போது இங்கே என்ன இருக்குது, இது வந்து எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 1 கிடையாது, இது எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2ல் சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த இன்புட் ஃபங்க்ஷன் டேட்டா கெட் பண்ணிடுச்சு. என்னன்னு நீங்கள் அதாவது கேட்குது, நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நேம் கொடுத்துட்டீங்க. ஓகே, பிரிண்ட்டில் வாங்க. பிரிண்ட்டில் வந்து வித்தின் கோட்ஸ் I am with சிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா I am with வித்தின் கோட்ஸில் I am with
சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், நீங்கள் ஆப்ஷன் சிட்டியோட வேரியபிள் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போது சிட்டிக்குள்ளே நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க அந்த நேம் டிஸ்பிளே ஆகிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்புட், அதாவது எக்ஸாம்பிள் 2ல் சிட்டி ஈக்குவல் டு இன்புட், இன்புட்டில் உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துட்டீங்க. கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐ எம் வித் அந்த கோர்ஸில் கொடுத்துட்டு சிட்டின்னு கொடுத்துட்டீங்க. சிட்டியில் என்ன இருக்குது, உங்களுக்கு பிடிச்சமான நேம் இருக்குது. அப்போது ஐ எம் வித் தட் நேம், அது உங்களுக்கு என்ன வேணால் பிடிச்சமான நேமாக இருக்கலாம். உங்கள் அப்பா நேமாக இருக்கலாம். ஏன் தப்பாக என்ன நினைக்கிறீங்க? உங்கள் அப்பா நேமாக இருக்கலாம், உங்கள் அம்மா நேமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நேமாக இருக்கலாம், உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் நேமாக இருக்கலாம். அதை மட்டும் நினைங்க. அதை விட்டு எங்கேயோ போயிட்டீங்களே. ஓகே எல்லாம் கிளாஸ்க்குள்ளே வாங்க. சென்சார் கட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் அக்செப்ட் ஆல் டேட்டா ஸ்ட்ரிங். Input function accept all data string or character but not as a numbers. Input character பார்த்தீங்கன்னா it accept all data as a string and characters. Strings or characters but not as a numbers. If a numerical value is entered அப்படின்னா, if numerical value is entered na, the input value should be explicitly. The input value should be explicitly converted into numeric data type. The int function is used to convert string as a integer data explicitly. We will learn about more such as function. பாருங்க, நமக்கு இன்புட்ல வந்து it accept strings or characters but it not accept numbers. If you enter the numbers na, we use int function. Input function கிடையாது, int function, int function. The int function is used to convert numeric data type. ஓகேங்களா, நீ கொடுக்குறது இஸ் கன்வெர்ட் as numeric data type. எக்ஸாம்பிள் பாருங்க, x equal to int input enter the number 1. அவ்வளோதான் int. அதாவது இன்புட்னு தரல, அவங்க வந்து இன்டிஜரில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது நம்பரில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து இன்டிஜரில் கொடுத்துருக்காங்க. x equal to int. அங்கே ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச நம்பர், ஏதாச்சும் நம்பர். அதே மாதிரி y ஈக்குவல் டு அங்கேயும் வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர் தரீங்க. பிரிண்ட் த சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். பிரிண்ட் த சம், அது வந்து கோட்ஸில் கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அவ்வளோதான். அது கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் கொடுத்துருக்க எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்கும், ஒயில் ஒரு வேல்யூ, அந்த 2 வேல்யூ ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டுனா ஆகும், நம்மளுக்கு டிஸ்பிளேல ஆன்சர் வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 34 56 34 and 56 கொடுத்துருக்காங்க. ஸோ வி கெட் த ஆன்சர் இஸ் 90. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 55. கமெண்ட்ஸ் இன் பைத்தான். கமெண்ட்ஸ் வந்து இப்போ ஜென்ரலாக நீங்கள் சி ப்ளஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ கமெண்ட்ஸ் வந்து மெயினி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டே இருக்கீங்க, இந்த வேல்யூ அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது, இதை வந்து ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சம் லேபிள் மாதிரி கொடுப்பீங்க இல்லையா? அது வந்து என்ன ஆகும்னா கம்பைலர் ரன் ஆகாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ மட்டும் தான் காமிக்கும். அந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஷோ மட்டும் தான் பண்ணுமே தவிர உங்களுக்கு ரன் டைம்லையோ இல்லை கம்பைலர் வந்து ரன் ஆகாது. அதுதான் வந்து கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கமெண்ட்ஸை மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது நீங்கள் வந்து உங்கள் நோட்லேயே உங்கள் புக்கில் நோட்ஸ் எடுப்பீங்க. நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, எங்கன்னா மூலையில் எதனா கிறுக்கி வைப்பீங்க இல்லையா? நோட்ஸ் எடுப்பீங்களா? எடுக்கிறீங்களா நோட்ஸ்லாம்? எங்கே சார், நாங்கள் வரைக்கும் புக்கே எடுக்கிறது இல்லை, இதில் எங்கே நோட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றீங்களா? சரி, ஓகே, நோட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு நல்லது. ஓகே, இப்போ பாருங்கள், கமெண்ட்ஸுங்கிறது ஜஸ்ட் நம்ம சி ப்ளஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அந்த ஆஷ் சிம்பிள் போட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபிபோனசி சீரீஸ் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம், ஒரு ஆஷ் சிம்பிள் போட்டு ஃபிபோனசி சீரீஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஃபிபோனசி சீரீஸோடைய ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஆனால் அந்த கமெண்ட்டு அந்த என்ன ஆகும்னா அந்த கமெண்ட் வந்து கம்பைலில் ரன் ஆகாது. அதனால நோட் பண்ணிங்க, கம்பைலோ ரன் டைமில் வந்து ரன் ஆகாது. ஜஸ்ட் ஒன்லி நமக்கு என்ன பண்ணணும், ப்ரோக்ராமில் ஷோ பண்ணணும், அவ்வளோதான். அதனால் வந்து நம்ம இது கிடையாது. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து அந்த ஹேஷ்டேக் கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா எரர் காரி துப்போம். அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஹேஷ்டேக் குத்திங்கன்னா தான் அது கமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணணும். ஹேஷ்டேக் கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா காரி துப்போம், எரர் வந்து காரி துப்போம் உங்களை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்டென்ஷன் 5.6. இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
என்னங்க சார் ஏதோ புதுசாக இருக்கே, ஏதோ இன்டென்ஷன்னா இண்டெக்ஸ் ஸ்டவ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இன்டென்ஷனுங்கிறது வந்து ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் தரீங்க இல்லையா, ஸ்பேஸ் டேப்லாம் தரீங்க இல்லையா. ஸோ டேப் கிளிக் பண்ணால் ஒரு டேப் நகர்ந்து போகிறது, ஒரு ஸ்பேஸ் இருந்தால் ஒரு ஸ்பேஸ் நகர்ந்து போகிறதுனா இருக்குது இல்லையா. இது பேர் தான் வந்து இன்டென்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் அதாவது மற்ற லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியல, இந்த பைத்தான் மட்டும் ரொம்ப சென்சிட்டிவ். அதை கேட்காம ஒரு இன்ச்சு கூட நவரக்கூடாது. நவந்துட்டிங்கன்னா பயங்கரமாக கோவம் வரும். பைத்தானுக்கு பயங்கர கோவம் வந்துடும். வந்துட்டு உங்களை காரி துப்பும். என்னடா பண்ணியிருக்க, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே லைன் தான் காமிக்கும். அந்த ஒரு லைன்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், தலை பிச்சுன்னு ஓடி போயிடுவோம். அந்த அளவுக்கு யாரும் வந்து அந்த ஒரு லைன்லேயே வந்து காரி துப்பும். இன்டென்ஷன் இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினோட உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, 2 மார்க்கில் 3 மார்க்கில் உங்களை கேட்பாங்க. இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டேப், அதாவது டேப் ப்ரெஸ் பண்ண ஒரு டேப் மூவ் ஆகுது, இல்லை ஒரு ஸ்பேஸ் மூவ் ஆகுது. இதான் வந்து இன்டென்ஷன். இப்போ C++லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் நகர்ந்துட்டே வருவீங்க இல்லையா. இப்போ என்ன ஒரு வேல்யூ போடுறீங்க, இந்த வேல்யூ இந்த இடத்துல வரணும், இந்த வேல்யூ இங்கே வரணும். அதாவது இந்த பிரிண்ட்டில் பார்ப்பீங்க, C-அவுட்டில் பார்ப்பீங்க, கோட்ஸ்குள்ளே இந்த பிரிண்ட் த சம் இஸ் பிரிண்ட் த வேல்யூ இஸ் அப்படி கோட்ஸ் கொடுத்துருப்பீங்க. அப்போ நிறைய கேப் போட்டு அப்புறம் அந்த வேரியபிளில் வந்து டிக்ளேர் கொடுத்துருப்பீங்க. கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆர்டராக வந்து அவுட்புட்டில் ஆர்டராக காமிக்கும். இதுதான் வந்து இன்டென்ஷன். நம்ம C++ யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைத்தானில் வந்து அது என்ன வருதோ அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். நமக்கு டிசைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவோ இல்லை ஒரு டேப் எக்ஸ்ட்ராவோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களை பைத்தான் கண்டபடி திட்டம். அப்போ நான் பொறுப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து டோக்கன்ஸ் 5.7 டோக்கன்ஸ். இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ. ஹாவ் எ குட் டே.